ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கர்நாடகா ஸ்டைல் காராபாத் ரெசிபி பார்க்கலாம். ஒரு கப்பு ரவையை வாணலியில் போட்டு நல்லா சூடு வர அளவுக்கு வறுத்து எடுத்து வச்சுக்கணும். இப்போது ஒரு டேபிள் ஸ்பூன் நெய்யும் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெயை விட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, முந்திரி 7-8 தாளித்து பொடியாக நறுக்கின ஒரு பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி, கருவேப்பிலையை போட்டு வதக்கி பாதி வதங்கினதும் பொடியாக நறுக்கின ஒரு கேரட்டு, அரை குடமிளகா, 1/4 கப்பு பட்டாணி எல்லாத்தையும் போட்டு வதக்கி ஒரு தக்காளியும் நறுக்கி போட்டு உப்பும் போட்டு வதக்கி தேவைப்பட்டால் தண்ணி கொஞ்சம் தெளித்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு 5 நிமிஷம் மூடி வச்சு வேக விட்டுக்கணும். ரொம்ப தண்ணி ஊற்றி சொதன்னு வேக விடக்கூடாது. காய்கறிகள் எல்லாம் வெந்து சாஃப்டாக இருக்கணும், கடிக்கிற மாதிரியும் இருக்கணும். அதனால் தண்ணியை தேவைப்பட்டால் தெளிச்சுட்டா போதும். வெந்ததும் துளி கூட வானிலையில் தண்ணி இல்லாமல் காயெல்லாம் உதிராக இருக்கிற மாதிரி பண்ணிக்கணும். இப்போ இந்த காராபாத்துக்கு தேவையான ஒரு மசாலா பொடியை பார்க்கலாம். ஒரு டீஸ்பூன் எண்ணெயில் 3 பிடாகி மிளகாய், 1 டீஸ்பூன் தனியா, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1/4 டீஸ்பூன் கசகசா, ஒரு சின்ன பீஸ் பட்டை, 2 லவங்கம், 2 ஏலக்காய் இதெல்லாம் வறுத்துண்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூட்லேயே 3 ஸ்பூன் தேங்காயம் சேர்த்து வறுத்து எடுத்துட்டு மிக்சியில் பொடி பண்ணி வச்சுக்கணும். இப்போ இந்த பொடியை நம்ம ஃபுல்லாக யூஸ் பண்ண வேண்டியிருக்காது. ஒரு 2-3 டீஸ்பூன் தான் யூஸ் பண்ணுவோம். பாக்கியை அப்படியே வாங்கிபாத் பண்ணுறதுக்கோ இல்லைன்னா வதக்கல் கறிகளுக்கு மேலாக தூவி விடுறதுக்கோ ஃப்ரிட்ஜில் வச்சுருந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது வெந்த காய் மேலே இந்த பொடி 2 டீஸ்பூனும் மஞ்சள் பொடி 1/2 டீஸ்பூனும் போட்டு கலந்து 3 கப்பு தண்ணி ஊற்றி கொதித்ததும் ரவையை கலந்து நல்லா கிளறி விட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு 5 நிமிஷம் மூடி வச்சிடணும். நல்லா வெந்ததும் திறந்து கொத்தமல்லியை பொடியாக நறுக்கி போட்டு கலந்து விட்டால் சூப்பர் காராபாத் ரெடி. தொட்டுக்க ப்ளெயின் தேங்காய் சட்னி நல்ல காம்பினேஷனாக இருக்கும் இதுக்கு. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.